ஹலோ, இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இயற்கையோட மிக விசித்திரமான ஒரு படைப்பு பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் பிளாட்டிபஸ். பரிணாம வளர்ச்சியில இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னே சொல்லலாம். வாங்க இந்த விசித்திரமான உயிரினத்தோட வாழ்க்கைய பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பால் ஊட்டிக்கு, அதாவது ஒரு மேமலுக்கு வாத்து மாதிரி ஒரு அழகு இருந்தா எப்படி இருக்கும்? என்னடா இது, உயிரியல் விதிகளுக்கே முற்றிலும் முரணா இருக்கேன்னு தோணுது இல்ல? இந்த முரண்பாடுதான் பிளாட்டிபஸ ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உயிரினமா மாத்துது. ஓகே, இதோட மர்மத்தை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஒரு பக்கம் பார்த்தா இது பாலூட்டி வகையை சேர்ந்தது. ஆனா இன்னொரு பக்கம் இது முட்டை போடும். ஆமாங்க, உலகத்துல முட்டையிடுற மிகச்சில பாலூட்டிகள்ல இதுவும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம வாத்து மாதிரியான தட்டையான அழகு, தண்ணியில வாடுறதுக்கு ஏத்த மாதிரியான உடல் அமைப்புன்னு இது எல்லாமே சேர்ந்த ஒரு பாலூட்டிங்கிறது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு விஷயம் தானே. சரி, இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான உயிரினம் எங்க இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இது ஆஸ்திரேலியாவுல மட்டும் தாங்க இயற்கையா காணப்படுது. குறிப்பா அங்க இருக்கிற நன்னீர் ஆறுகள் அப்புறம் நீரோடைகள்ல தான் இது அதிகமா வாழுது. இதோட உடலமைப்பை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வாழ்ற இந்த அமைதியான நன்னீர் சூழலை நாம மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதோட வியக்க வைக்கும் உடல் அமைப்புக்கு வருவோம். இதோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சின்ன பகுதியும் ஒரு ஸ்பெஷலான பர்பஸ்க்காகவே இயற்கையாலே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இதோட வாழை கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க, இது 2 முக்கியமான வேலைகளை செய்யுது. ஒன்னு, தண்ணியில நீந்தும் போது பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த வால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. 2வது விஷயம், சாப்பாடு கிடைக்காத பற்றாக்குறையான நேரத்துல கொழுப்பை சேமிச்சு வைக்கிற ஒரு பவர் பேங்க் மாதிரியும் இந்த வால் செயல்படுது.